ஏம்மா நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குமா? ஆமாண்டி, என்ன 8 வீட்டுக்கு நான் கத்துறேன். எப்பவுமே ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். சத்தமா சொல்லு என்ன? ஏம்மா என் மாமியார் தொந்தரவு தாங்க முடியல. என்ன பிரியாணி செய், அதை செய், இதை செய்ன்னு சொல்றாம்மா. நான் அங்க வந்துடட்டா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பிரியாணி செய், அதை செய், இதை செய்யணும் உசுர வாங்குவா. எனக்கு ஒரு புளிக்குழம்பு தான் வைக்க முடியும்னு வச்சுட்டு இங்க வா. சரிம்மா. மருமகளே, மருமகளே, என்கிட்ட கேட்காம என்னம்மா சமையல் பண்ற? புளிக்குழம்பு வச்சுட்டு இருக்கேன். புளிக்குழம்பா? புளிக்குழம்பு ஒன்னு யாரு வைக்க சொன்னா? என் மகன் வரேன்னு கறி எடுத்து பிரியாணி செய்ய சொல்லலான்னு வந்தா நீ என்னன்னா புளிக்குழம்பு சளிக்குழம்பு பண்ணிட்டு இருக்க? ஐயோ அத்தை, இப்ப தானே மைனி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதுக்குள்ள மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பிரியாணி எல்லாம் பண்ண வேண்டாம், புளிக்குழம்பு வச்சுட்டு வான்னு சொன்னீங்கல்ல, அதனால நானும் வேக வேகமா புளிக்குழம்பு வச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போக போறேன். காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? என்ன கேள்வி? சுட சுட ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டு கொண்டு வா போ. சரி. காபி மட்டும் போட்டா போதாது, வீட்டை கூட்டு, வீட்டத்தோட பாத்திரம் விளக்கு, துணி தோயி, இட்லி வை, சட்னி வை, சாம்பார் வை, எல்லா வேலையும் பண்ணு. சரி. பேராத நில்லு. என்னத்தே சொல்லுங்க. என் துணியும் ஒரு வாரமும் துவைக்கல, அதையும் சேர்த்து துவைச்சு போடு. நல்லா வெளுக்கணும், நல்லா வெளுக்கிற மாதிரி துவைச்சு போடு. சரி. என் செல்லம் அவளுக்கு ஒரு போன போடுவோம். ஹலோ, என் செல்லம் அவள எப்படிமா இருக்க? என்ன சொல்ற? ஒரு வேலை செஞ்சு கொடுக்காத உன் மாமியாருக்கு. அவ வேலையை அவ செய்வா, உன் வேலையை நீ செய். ஒரு வேலை செஞ்சு கொடுக்காத, உன் மாப்பிள்ளை துணியை மட்டும் நீ தோய். நீ ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்காத, சமையல் பண்ணாத, துணி துவைக்காத, எந்த வேலையும் செஞ்சு கொடுக்காத. அவ வேலையை அவ செய்வா, அதுக்கு மீறி செஞ்சா இருக்காது, ஒரு உனக்குதான் இருக்கு. ஆமாண்டா, ஆமா, ஞாபகமா வரும்போது டீ தூள் வாங்கிட்டு வந்துடா. ஓகேடா, போன வச்சிடுறேடா. ஓகே. மருமவளை, இப்ப என் மோட்டையே பேசிட்டு இருந்தா? ஆமா அத்தை. இந்த பாரு மருமகளே, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையா மாப்பிள்ளை எப்படி கூடணும்னு? அது என்ன வாடா போடான்னு கூட்டிட்டு இருக்க? உங்க அம்மா சொல்லி தரலையா வாங்க போங்கன்னு கூடணும்னு? இல்லத்தே, உங்க மகனை நான் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், அதனாலதான் வாடா போடான்னு சொன்னேன். சரி போ, வேலையை பாரு. ஆமாவாயா, அவுச்ச முட்டை தலையா, உங்க ரெண்டுத்துக்கும் அங்க சும்மா இருக்க முடியலையோ? அண்டே வான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சோறு கறி ஆக்கி திங்கன்னா தின்னுங்க, இல்லைன்னா திங்காம இருங்க. அதுக்கு நான் எங்க அம்மா வீட்டுல வந்து நிம்மதியா இருந்தா உங்க ரெண்டுத்துக்கும் பிடிக்காது. இங்க வந்துட்டாலும் உங்க ரெண்டுத்துக்கும் வயிற்ற கலக்கிருமே. என்ன சொல்லுடா பாப்போம். வச்சுட்டான் போன். ஏமா அவன் மாப்பிள்ளையே இப்படிலாம் பேசுற? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? நானும் உங்க மகனை இதே மாதிரி போடட்டுமா? ஏமா என் செல்லம் அவளே ராசத்தி, எப்படிமா இருக்க? ஏமா அடிச்சு கிடக்கா? உன் மாப்பிள்ள ஒண்ணு அடிச்சானா? மாப்பிள்ள அடிச்சானாவா? எங்க இவ மாப்பிள்ளைய அடிச்சு மண்டி உடைச்சு போட்டிருக்காளோ? உன் மாமியார் யாரும் சண்டைக்கு வராவளா? அவட்ட சொல்லி நான் பொல்லாதவன் இல்லம்மா. இல்லடி, என் மனசுக்கு துடிக்குதுங்க. ஏம்மா, நான் காலையில 11 மணிக்கு தானே எந்திரிப்பேன்னு உனக்கு தெரியும்லம்மா. ஆமா, நம்ம வீட்டுல இருக்கும் போது 11:30க்கு எழுந்திருப்ப. இப்போ கல்யாணம் முடிச்சது கொஞ்சம் சீக்கிரமா 11 மணிக்கு எந்திரிக்க. காலையில 8 மணிக்கு எந்திரிக்கணுமாம்மா, அப்பந்தான் காப்பி போட்டு தருவேன்னு சொல்லிட்டாவம்மா. 11 மணிக்கு எந்திரிச்சா உன் மாமியாருக்கு என்ன வேலை? இன்னைக்கு காப்பி போட்டு தரமாட்டேன், நீயே காப்பி போட்டு குடின்னு சொல்லிட்டாவம்மா. ஏடி பேக்க தூக்கடி, அம்மா வீட்டுக்கு கிளம்பி வாடி. அத்தை, மருமகளே பெட்டி ஏற்றிக்கிட்டு எங்கே கிளம்பிட்ட? உங்க மவா மட்டும் 11:30 மணி வரை தூங்கலாம், ஆனா நான் இங்க 6 மணிக்கு எந்திரிக்கணுமே. அதனால நானும் எங்க அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஒரு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்னத்தே? பாய்.